மனைவியின் மீது அந்த சந்தேகம் இருக்காது. ஆனா அந்த குழந்தைய பார்த்தோம்னு சொன்னா இவனை மாதிரி இருக்காது, அது வேற யார் மாதிரியெல்லாம் இருக்கும். சில குடும்பங்கள் அப்படி இருக்குமா இல்லையா? அவனுக்கு பெறக்கூடிய குழந்தை அவனுடைய தோற்றத்திலேயோ அவன் தகப்பனார் தோற்றத்திலேயோ அந்த குடும்பத்துல அவனுக்கு தெரிந்த ஆட்களுடைய தோற்றத்துல இல்லாம போயிடும். அதனால எல்லாம் குடும்பத்துல என்னவாயிரும், சந்தேகம் ஏற்பட்டு போயிடும். அவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் அறிவியலும் தெரியல, இவன் என்ன நினைக்கிறான்னா நம்மள மாதிரி இருக்கணுமே, நம்ம கலர் என்ன, இந்த பிள்ளையுடைய கலர் என்ன, நம்ம தோற்றம் என்ன, இந்த பிள்ளையுடைய தோற்றம் என்ன, இதை வச்சுக்கிண்டு உள்ளத்துல சந்தேகத்தை மக்கள் நினைக்கிறாங்க, நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் இல்லற வாழ்க்கை நரகம் தான். இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படலாமா? பழி சுமத்துறதுங்கிறது வேற, அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணி போனா அது வேற கதையா போயிடும். அப்படி இல்லாம இது மாதிரி அவனை போல அந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் அப்ப அவனுக்கு என்ன செய்கிறது, ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும், அது வெளியும் சொல்லவும் முடியாது. இப்படி சந்தேகப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் அதுக்கு அனுமதி அப்படி படக்கூடாது. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒருத்தர் வர்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, அது கண்ணங்கரேன்னு இருக்கிறது, அது இவரும் சிவப்பா இருக்கிறாரு, அவர் பொண்டாட்டியும் சிவப்பா இருக்குது, புள்ள எப்படி இருக்குது, கருப்பா இருக்கு. அது பொண்டாட்டி கருப்பா இருந்தா கூட பொண்டாட்டியுடைய கலர்னு கூட எடுத்துக்கலாம். இவரும் நல்ல சிகச்சேவன் இருக்கிறாரு, இவருடைய மனைவியும் நல்ல சிவப்பா இருக்கிறாங்க, அவருக்கு பிறகுற புள்ள எப்படி இருக்குது, பயங்கர கருப்பா இருக்குது. அப்ப இவருக்கு என்ன வருதுன்னா, இது நம்ம பிள்ளை எப்படி இருக்கு, நம்ம கலர்ல இல்லையே, ஒண்ணு நம்ம கலர்ல இருக்கணும், இல்லன்னா நம்ம மனைவியுடைய கலர்ல இருக்கணும், ரெண்டு கலரும் இல்ல. அப்ப இது ஏதோ ஒரு கோளாறு இருக்குமோ. ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணல, ஒரு டவுட், சந்தேகம் அவருக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உள்லிதலி குலாமுன் அஸ்வத், எனக்கு ஒரு கருப்பு நிற புள்ள பிறந்திருக்குது, அது அவ்வளவுதான், அது விளங்கிடுவாங்க. விளக்கலாம் சொல்ல தேவையில்லை. இப்படி சொன்னவனே இவர் ஏன் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் விளங்கிருச்சு அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவற்றை எதிர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, உன்னிடத்துல ஒட்டகங்கள் உனக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குது. அந்த ஒட்டகங்களுடைய கலர்லாம் என்ன கலர் ஒட்டகம் கேட்கிறாங்க. எல்லாம் சிவப்பு கலர் ஒட்டகம் தான் அப்படிங்கிறார் அவர். அந்த சிவப்பு கலர் ஒட்டகத்துல ஏதாவது ஒன்னு ரெண்டு சாம்ப கலர் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குதுங்கிறாரு. ரசூல் அப்படி கேட்கிறாங்க, உன்னுடைய ஒட்டக பண்ண மாதிரி வச்சிருப்பார் போல இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு ஒட்டகம் இருக்குதா? ஆமா. என்ன கலர்? எல்லாமே சிவப்பு தான் தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. சிகப்பு ஒட்டகம் விலை கூடினது அரபுகள்ட்ட அன்னைக்கு, இன்னைக்கு என்னன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிகப்பு கலர் ஒட்டகம்னா என்னது, அது மரியாதை கூடுதலான மதிப்பு கூடுதலா இருக்கும். அப்ப எல்லாம் சிவப்பு தான் வச்சிருப்பாங்க. அந்த எல்லாமே ஆண் ஒட்டகமும் சிவப்பா இருக்கிறது, பெண் ஒட்டகமும் சிவப்பா இருக்கிறது, போடக்கூடிய குட்டிகள்ல ஏதாவது ஒண்ணு என்ன ஆயிருது, சாம்ப கலர்ல வந்துருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எல்லாமே சிவப்பு ஒட்டகமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஒட்டக பண்ணைக்குள்ள ஒன்னு ரெண்டு சாம்ப ஒட்டகம் இருக்குதா, சாம்பா கலர் ஒட்டகம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குதே அப்படிங்கிறார் அவரு. அது எப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்சர் எப்படி பண்றாங்க, கேள்வியிலேயே ஆன்சர் பண்றாங்க. அது அப்படின்னா எப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு மூதாதைய பாரம்பரியத்தில் உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதான் இப்போ உனக்கும் போயிட்டாரு. ஒட்டகத்துக்கு மட்டும் பாரம்பரியம், மனுஷனுக்கு கிடையாதா? ஒட்டகத்துக்கு மட்டும் தான் பாரம்பரியமா? அவர் ரொம்ப சயின்டிபிக்கா கரெக்டா தான் சொல்றாரு. அவருக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறது. ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அப்பன மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய 10வது தாத்தா ஒருத்தர் இருப்பார், அவர் மாதிரி கூட பிறந்துடும். அந்த மரபணுக்கும் கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம 10வது தாத்தா இருப்பாரு, அந்த தாத்தாவுடைய மரபணு அவருடைய மகனுக்கு அவருடைய மகனுக்கு அவருடைய மகனுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய மரபணுல எது மிகைக்கிறதோ அந்த கலரு, அந்த தோற்றம், அந்த ஜாடை எல்லாமே விடும். அதனால இவன் அப்ப மாறிய, இவன மாறிய, பாட்டம் மாதிரி கூட இல்லாட்டா கூட முப்பாட்ட மாதிரி இருப்பான். அது ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும், அந்த முன்னாடி உள்ள மரபுகள் இருக்கும். கருத்தாளுக்கு சிவப்பு புள்ள பிறக்கும், சிவத்தாளுக்கு கருப்பு புள்ள பிறக்கும். என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி, 15 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் இருந்திருப்பான். இப்ப பிறந்திருக்கிற புள்ள மாதிரி என்ன இருக்கு, உன் குடும்பத்திலே இருந்திருக்குப்பா. இதுலயும் அப்படி சந்தேகப்படுகிற, கலரை வச்சுக்கிட்ட முடிவு செய்யறது, கலரு, ஜாட, தோற்றம் நம்மள மாதிரி இல்லைன்னு சொன்னா அதனால என்ன செய்யக்கூடாது. உண்மையில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்னன்னு கேட்டா, அவங்க பெத்தாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்காதுல. ஆம்பளைக்கு தான் சந்தேகம் வருமே தவிர பொம்பளையில அவன் தான் சுமக்குறாங்க, அவங்க தான் பெறாங்க. இதுக்கு நான் பெத்தானா வேற யாரும் பெத்தாங்கன்னு சந்தேகமா வரும். அது வர்றது சான்ஸ் இல்ல பொம்பளைகளுக்கு. ஆனா அது கூட வருது, ஆஸ்பத்திரியில மாத்தி விட்டுறாங்க. அதனால யார் பிள்ளையத்துக்கு கிதிக்கு போட்டு என்ன செய்யலாம், பொம்பளை பிள்ளையத்துக்கு ஆம்பளை பிள்ளையாக்கி, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாக்கி அது நடக்குது. ஆனா அது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதாக நடக்கிறது.
ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இதை பெற்றோன்னு உங்களுக்கு தெரிகிறதுனால அந்த பிள்ளை விஷயத்துல உங்களுக்கு என்ன வராது, டவுட் வர வழி இல்லை. அவங்களே பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம நம்புறோம், மனைவியை நம்ம என்ன செய்யறோம், நம்பி அதன் அடிப்படையில் நம்முடைய பிள்ளை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கை பாழா போச்சுன்னு சொன்னா மனைவியோட இவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், அந்த பிள்ளையும் ஒழுங்கா கவனிக்க மாட்டான், இதை எதிரி மாதிரி பார்ப்பான். பெத்த பிள்ளைவே என்ன செய்வான், இவன் நம்ம பிள்ளைய இருக்க மாட்டான், நம்ம பிள்ளைய இருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பிள்ளையுடைய முன்னேற்றத்துக்கு இவன் வந்து வேலை செய்வான். அதனால என்ன விளங்கிக்கிறன்னு, இந்த மாதிரியான காரணத்தை வைத்துக் கொண்டெல்லாம் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிட கூடாது, மனசையும் கருத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஞ்ஞானிட்ட வேணாலும் போய் கேளுங்க, இப்படிலாம் வருமானம் ஆமாங்க. இப்ப என் தோட்டத்திலையும் இல்லாம, என் பொண்டாட்டி தோட்டத்திலையும் இல்லாம, எங்க தாத்தா தோட்டத்திலையும் இல்லாம, எங்க அப்பா தோட்டத்திலையும் இல்லாம புள்ள வர்றதுக்கு சயின்டிபிக்கா சான்ஸ் இருக்கான்னு போய் கேளுங்களேன், ஆமாமாங்க. அப்ப நீங்க என்ன விளங்கிறன்னு, அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு டவுட் என்ன செய்யக்கூடாது, கட்டுகளவு சந்தேகப்படக்கூடாது. நம்ம மனைவி நம்ம புருஷன் இருக்குமே, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைதான், தோற்றங்களை வைத்து அதை தீர்மானிக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்கணும். இது வந்து புகாரில இந்த சம்பவம், புகாரில 5305வது ஹதீஸ், 6847, 7314 இந்த நம்பர்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில இன்னொன்னையும் கவனிக்க வேண்டும். ஒரு பேச்சுக்கு இவன் மனைவி மூலமா பிறந்த அந்த பிள்ளை இவனுடையதா வச்சுக்கிருவோம், இல்லைன்னா கூட நீ அதை டிக்ளேர் பண்ணி அறிவிக்காவிட்டால் அது வேற யாருக்கு பிறந்திருந்தாலும் உன் பிள்ளைதான் மார்க்க சட்டப்படி. இந்த லியான் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கானே, இது என்னுடையது இல்ல, அல்லாமல சத்தியம் பண்ணி 4 தடவை பண்ணி 5வது தடவையும் பண்ணி நான் போய் சொன்னா என் மேல சாபம் உண்டாகட்டும் டிக்ளேர் பண்ணல என்று சொன்னால் அது வந்து உன் மனைவியா இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்குமே, ஆனால் குழந்தை தான். நிஜத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் சரி, உண்மையில் அது வேற ஆளுக்கு பிறந்தது மாதிரி நல்லா தெரிஞ்சாலும் சரிதான், அது என்ன செய்ய முடியாது, உலகத்துல என் பிள்ளை இல்லைன்னு நீங்க சொல்லவே இயலாது. உங்க சொத்துக்கு அவன் வாரிசாயிருமா, அவன் சொத்துல நீங்க வாரிசாயிருவீங்க, எந்த ஒரு சட்டமும் பாதிக்கவே செய்யாது. இது கூட ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறந்த 10 தோழர்கள்ல சாத் இப்னு அபீ வக்காஸ்ங்கிறவங்க 10 சொர்க்கவாசிகள் சொல்லுவோம்ல, அவங்க ஒரு சஹாபி. இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு சகோதரர் உத்பான்னு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, சாத் இப்னு அபீ வக்காஸ் சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து மரணிக்கிற நிலையில இருக்கிறேன், என் புள்ள ஒண்ணு இந்த ஜம்ஆவுடைய அவருடைய பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள இருக்கு பாரு, அது எனக்கு பிறந்தது சொல்றாரு, அது எனக்கு இன்னொருத்த முன்னாடி சொல்றாரு, அந்த ஜம்ஆவுக்கு ஒரு புள்ள இருக்கு பாத்தியா, அது என் புள்ளதான், அது நீ எப்படியாவது என்ன செய்ய அந்த புள்ளைய நீ கைப்பற்றிக்க, நான் மூத்தா போக போறேன், இது உனக்கு நான் வசியத்தா செய்யறேன். அந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்திருக்கு, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஜாஹில்கள்ட்ட இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி யார் வேண்டாலும் என்ன செய்வாங்க, மாத்திக்கிடுவாங்க. அது எனக்கு இன்னொருத்த முன்னாடி பிறந்துட்டு என் புள்ளன்னு சொல்லுவான், அப்படி சொன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரி அவன மாதிரி தான் இருக்குது அவன் பிள்ளைன்னு சொல்லிருங்க தீர்ப்பளிச்சிருவாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, இலக்கம் இல்லாம இதை சொல்றாரு, இந்த சாது இந்த மாதிரி வந்து நான் அந்த இன்னொருத்தன் ஓய்வு கூட நான் தொடர்பு வச்சிருந்தேன், அந்த பையன் இருக்கான் பாரு என் பிள்ளைதான், அது நீ எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பிள்ளை நீ நம்ம குடும்பத்துல சேர்த்துக்க அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு வசியத்தை ஒண்ணு பண்றாரு. அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. மக்கா வெற்றி பெற்ற உடனே அப்ப சாது மக்காவுக்கு போறாரு. மக்காவுல அந்த பிள்ளை இருக்குது, மக்காவுல வந்து கைப்பற்றணும்ல, மக்கா வெற்றி அடையிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்காவை கைப்பற்றுறாங்கல்ல, அதனுடைய வீரர்கள் ஒருவராக இவர் என்ன செய்யறாரு, சாத் இப்னு அபீ வக்காஸும் போய் அந்த இன்னொரு ஆள் பிள்ளை என்ன இது எங்க அண்ணனுக்கு பிறந்தன்னு கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த ஜம்மா இன்னொரு மகன் இருக்காரு அப்து இப்னு ஜம்மான்னு சொல்லி, அவர் என்ன செய்யற ஓடி வர்றாரு, எங்க பாப்பாவுக்கு பிறந்தது நீ என்ன செய்யற, வந்து உங்க அண்ணனுக்கு பிறந்ததுங்கிற, ஏன் தகப்பனாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இது வந்து என் சகோதரன் ஒருத்தர் உரிமை கொண்டாடுறதுக்கு வர்றாரு. அப்ப என்ன செய்யறாரு இவரு, ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வந்துருச்சு, பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்யறாங்க, ரெண்டு, ஒருத்தர் வந்து எங்க வாப்பாவுக்கு பிறந்தது என் தம்பிங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எங்க அண்ணன் பிள்ளை அப்படிங்கிறார், அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை சகோதரர் பிள்ளைங்கிறார். இப்படி ஒரு விவகாரம் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஜாஹிலியா சட்டம்லாம் இனிமே கிடையாது, அல் வலது லில் ஃபிராஸ், யாருக்கு மனைவியா இருக்கும்போது புள்ள பிறந்து அவனுக்குள்ளதான் அது, அவ தப்பா நடந்திருந்தாலும் சரி நீ அப்ப வேணாம்னு சொல்லியிருக்கணும். அப்பவே நீங்க வந்து யாருக்கு மனைவியா இருக்கும் போது அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாளோ அந்த குழந்தைக்கு யாரு தான் தகப்பன், யாரு புருஷனா இருக்கிறானோ அவன் தான் தகப்பன், அவனுடைய பிள்ளைதானே தவிர தவறான முறையில் ஒருத்தர் நடந்திருந்தானே ஆனால் அல் வலதுலில் ஃபிராஸ், யாருக்கு மனைவியா இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் புள்ள, ஒலில் ஆஹிர் அல் ஹஜரு, தப்பா நடந்தான்ல அவனுக்கு கல்லறி தண்டனை தான்.
அவன் விசாரம் பண்ணிருக்கான்ல, அவனுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர புள்ள கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாஹிலியா சட்டம் இனிமே கிடையாது, முறைப்படி நிக்காஹ் மூலமா மட்டும்தான் ஏன் புள்ளன்னு நீ சொல்ல முடியுமே தவிர நீ தவறா போய் இன்னொருத்த முன்னாடியோட உறவு கொண்டு விட்டு அந்த புள்ள ஏன் புள்ளன்னு சொல்ற விளையாட்டெல்லாம் இனிமே இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஜம்மாவுடைய மகன் இருக்காருல்ல, இந்த அப்பாவுக்கு பிறந்ததுதான் அவர் தானே புருஷனா இருந்தாரு, கூட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. ஆனா அப்படி அச்சு அசல அவர் வந்து இவர் அவர் மாதிரி தான் இருக்காரு. யார் மாதிரி? அவரை பார்த்தா இவரோட சேர்த்து விட்டாங்க. ஆனா அப்படி அச்சு அசலா எப்படி இருக்கிறாரு? யாரு வந்து கள்ளத்தனமா அந்த உத்துப்பா இருக்காருல, வசியத்து பண்ணார்ல, எனக்கு தான் பிறந்துச்சுன்னார்ல, அப்படி அதே மாதிரி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை தீர்ப்பளிச்சுட்டு மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன வருது, இவருக்கு புள்ள மாதிரி தெரியலையே, நம்ம வெளிப்படையா உள்ளதை நம்ம செய்யணும், கல்யாணத்தின் மூலமா தான் பிள்ளையை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட வர்றாங்க. மனைவி சவுதா. சவுதாங்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த ஜம்மாவுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சவுதா இருக்காங்க இல்லையா, அவங்க யாருடைய மகள்? இந்த ஜம்மான்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒரிஜினல் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் புருஷன், அந்த புருஷனுடைய மகள் தான் யாரு? சவுதா. அப்ப சவுதாவுக்கு இவர் என்ன ஆயிடுவாரு? தம்பி ஆயிடுவார்ல, தம்பி அண்ணன் ஆயிடுவாரு. இந்த பையன் வந்து ஜம்மாவுடைய மகன் சொல்லிட்டு என்ன ஆயிரு, அவன் சகோதரர் சகோதரர் ஆயிடுவாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாரு உன்னையமா உங்க வாப்பா மாதிரி தோற்றமா இல்ல, இதுல அது வேற ஆள் மாதிரி தான் தெரியுது, அதனால அவர்கிட்ட ஹிஜாபை கடைபிடிச்சிக்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து என்ன செய்றாங்க, மனைவிக்கு சொல்றாங்க, நீ வந்து நான் தீர்ப்பளிச்ச வச்சுக்கிட்டு அண்ணன் நினைச்சுக்கிறாத, தம்பி நினைச்சுக்கிறா, சாடையை பார்த்தா உங்க குடும்பத்து சாடை இல்ல. ரசூலுல்லாஹ் மனைவிக்கு சொல்றாங்க, இஹ்தஜிபி யா சவுதா, சவுதாவே நீ என்னஞ்சிக்க, அவரோட அந்நியன் மாதிரி அவர் கருதிக்க, இந்த தனிமையில இருக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிறவானே ஏன்னு கேட்டா உங்க ரத்தம் இல்ல, பார்த்தா தெரியுது, மூஞ்சி வந்து இந்த சாது இப்னு அபி வக்காஸ் அண்ணன் இருக்காரு உத்துபா, அவருடைய சாடு அப்படி இருக்குது, ஆனா உங்க பிள்ளைன்னு சொல்லியாச்சு, உலகத்துக்கு சட்டம் சொல்லியாச்சு, மனசு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்படி சொன்னாங்க என்கிற ஒரு செய்தியை புகாரியில 2053வது ஹதீஸ், 2218, 2421, 2535 ஆகிய ஹதீஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வெளிப்படையா சாட தெரிஞ்சா கூட உலகத்துல உன் புள்ள எதிர்ப்பிச்சாங்களா இல்லையா, நல்லா தெரியுது வேற ஆள் சாட, வேற ஒரு ஆள் சாட தெரிஞ்சா கூட அவர் கல்யாணம் பண்ணலையே, இவர் தானே பொண்டாட்டியை வச்சிருக்காரு, மனைவியை வச்சிருக்கும் போது அவர் ஒண்ணு என் பிள்ளை இல்லைன்னு ஒரு மறுக்கலையே, கிளைம் பண்ணலையே அவரு, அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அது என்ன தோற்றத்துல பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் இருந்தாலும் சரிதான், அது யாருக்குள்ளதான் அவங்கள அப்பவே வேணான் இருக்கணும், இது எனக்கு வேணாம் அப்ப இல்லையான்னு பண்ணி எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணவில்லை என்று சொன்னால், அப்ப மனைவியா இருக்கும் பொழுது பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரைத்தான் சேரும், புருஷனைத்தான் சேரும் என்பதுதான் அல்லாட்ட அது உண்மை வெளிப்படும், மறுமையில வெளிப்படும். உலகத்து சட்டம் என்ன, அவன் தான் புள்ள வாரிசு கிரிசு அந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாத்திலையுமே அது வந்து கட்டுப்படுத்தும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பிரச்சனையா பஞ்சாயத்தை நினைச்சிடக்கூடாது, ஆக்கிவிடக்கூடாது உலக வாழ்க்கையில. இது ஒரு அந்த லியான் தொடர்பாக உள்ள எஞ்சிய விஷயங்கள்.